பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷோட வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு நாடி பிடிச்சி பார்க்குற வைத்தியர் நர்மதா மேம் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கங்க. இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தையின்மை ப்ராப்ளம் ஸோ இருக்கு. அது எதனால ஏற்படுது அந்த ப்ராப்ளம்? இப்போ சின்ன குழந்தைங்கள இருந்தே, அதாவது வந்து மெச்சூர்டு ஆகிறதுலேருந்தே வந்து குழந்தைங்க வந்து அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுங்களை சரியான மாதாந்திர இல்லாமல் குழந்தைங்க அது அவங்களுக்கு தெரியறதே இல்லை. இது ஒரு தப்பு சுழற்சி இருக்கணுங்கிறதே தெரியறது இல்லை. ஆனால் பெரியவங்க தான் நம்ம அவங்களுக்கு வந்து கவனிக்கணும். பெண் குழந்தைங்களை வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அப்போல்லாம் வந்து பார்த்து கவனித்து சாப்பாடு கொடுப்பாங்க. கவனித்து அவங்களுக்கு கேர் பண்ணி அதட்டியாவது சாப்பிட வைப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி முன்னெல்லாம் வந்துட்டு மெச்சூர்ட் ஆகிறப்ப வந்து நல்லெண்ணெய் உளுந்தங்களி எல்லாம் கொடுப்பாங்க. நல்லெண்ணெய்லாம் ஊற்றுவாங்க முட்டையில் கலந்து. இப்போ வந்து எல்லாம் பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிக்கல வேண்டாம், இல்லை அதை பற்றி தெரியாமே கொடுக்காம இருக்கிறாங்க. என்னன்னா அந்த டைமில் கொடுக்கறதுக்கு வந்து அந்த இடுப்பெலும்பு வந்து பலப்படுத்தும். பெண்களுக்கு வந்து இடுப்பெலும்பு பலம் இருக்கணும். ஏன்னா இடுப்பெலும்பு மட்டும் இல்லை, எப்போ அவங்க மெச்சூர்ட் ஆகிறாங்களோ அப்புறம் தான் வந்து அந்த கருப்பை வந்து வளர்ச்சியாக அடையணும், பலமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மாதாந்திர சுழற்சி வந்து சரியா இருக்கும். அதே மாதிரி வேறெல்லாம் எதுவும் தொந்தரவு பண்ணாது, அவங்களுக்கு நல்லா வளருவாங்க. ஆனா அதான் பலமின்மையினாலதான், சரியான சாப்பாடு இல்லாத அவங்களுக்கும் பெண்களுக்கும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அதிகப்படியான உஷ்ணம் தான் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பைய பலவீனமாக்கும், ஆண்களுக்கு வேறு வகையில் அவங்களுக்கு பலவீனமாக்கும். அதனால் பெண்கள் வந்து நல்ல உளுந்து வகையில் செய்கிறது, எள்ளு வகையில் செய்கிற எள்ளுருண்டை, உளுந்தங்களி, இது மாதிரி வெந்தயக்களி, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். பிசிஓடிங்கிற ப்ராப்ளமே வராது, அவங்களுக்கு நல்லா இருக்கலாம். இதை வந்து பெரியவங்க தான் கண்காணிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து ஊட்டச்சத்தெல்லாம் நீங்கள் கொடுங்க. நீங்கள் அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரியான உணவுகளை அவங்களுக்கு கொடுங்க நீங்கள். அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வராது. பெரியவங்களுக்கும் திருமணமான உடனே அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை, இப்போ அதுதான் முதல் பேச்சே வந்து குழந்தை இல்லை ஒன்றும் இல்லை. இதில் வந்துட்டு குழந்தை இல்லைன்னு ஹஸ்பண்டும் சோர்வடையாதீங்க, அப்பா அம்மா மாமியார் மாமனாரும் சோர்வடையாதீங்க. நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பையனுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் தான் குழந்தை இல்லைன்றாங்க. ஆக யாராலையும் வந்து குற்றம் எல்லாம் கிடையாது, ஆரோக்கியம்தான். அதனால ஆரோக்கியத்தை பாருங்கள், பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். அவங்களுக்கும் பெண்களுடைய கர்ப்பப்பை பலம் இல்லாதப்ப கர்ப்பப்பை வந்து புண்ணாகும், ஏன்னா பலவீனமானதுனால. அதனால சிஸ்டுகள் உருவாக்கும். மாதம் அந்த வந்து கருமுட்டைகள் வந்து வெளியேறிட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட சுழற்சி சரியானாக்கா அவங்களுக்கு ஒன்றும் வராது. அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறப்பதான் அது வந்து அப்படியே ஒரு முத்துக்களாக உருவாகும். அதை தான் வந்துட்டு இப்போ எல்லாமே பாலிசிஸ்ட் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. உணவுகளில் வந்து பெருங்காயம் போட்டு, கட்டி பெருங்காயம், பால் கட்டி பெருங்காயம்வாங்கள, அதை வந்து உணவில் கலந்துக்குங்க. அதே மாதிரி சீரக தண்ணியும் குடிங்க. மஞ்சள் நாட்டு, அதாவது வந்து நம்ம தயாரிக்கிற மஞ்சள் சேர்த்து சாப்பிடுங்க. மஞ்சள் அற்புதமான கிருமி நாசினி மட்டும் இல்லை, நம்ம சுழற்சிகளை சரி பண்ணக்கூடிய சக்தி அதில் இருக்கு. அதனால அது மாதிரி அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி சமையல்ல கொடுங்க பெண் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி ஆரம்பத்திலேயே நமக்கு வந்துட்டு மாதாந்திர சுழற்சி இல்லைன்னா டக்குன்னு அதுக்கு என்னன்னு பார்த்து, எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நல்ல சாப்பாடு, எள்ளுருண்டை சாப்பிடுங்க, உளுந்தங்கஞ்சி குடிங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே இயல்பான நிலைக்கு சரியாக்கிடும். அதையும் மீறி சில பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஏன்னா நாட்பட்ட பலவீனம், ரொம்ப நாள் கவனிக்காம போயிடுறப்ப வந்து அதிகப்படியான பலவீனம் வருது. அப்பதான் வந்து அவங்களுக்கு குழந்தையின்மை, கர்ப்பப்பையில் வந்து குழந்தை தங்கறதுக்குரிய சக்தி இல்லை, அதை கிரகிக்கிற சக்தி இல்லாம போகுது. இதுக்கு தான் வந்து நம்ம அவங்க மருத்துவம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வராங்க அவங்க. சூப்பர்மா. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த
குழந்தையின்மை ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி மனதளவில் அவங்க வந்து அந்த மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக கூட இருக்கணும். ஸோ அப்பயும் அப்படி அந்த மன அழுத்தம் இருந்தால் கூட அந்த குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்த நிச்சயமா மனசுல வந்து நமக்கு குழந்தை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அதை வந்து வளர்க்காதீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எதனால நமக்கு இந்த கம்ப்ளைண்ட், சரி அப்ப நம்ம சாப்பாட்டு வகையில கேர் எடுத்துக்கலாம், டைமுக்கு சாப்பிடலாம். காலையிலே இப்போ கருப்பையில குற்றம் வர்றப்பதான் தைராய்டு வரும், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தைராய்டுக்குன்னு தனியா சாப்பிடாதீங்க. கர்ப்பப்பையை நீங்க பலப்படுத்தினீங்கன்னா, ஆக்டிவ் ஆச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். தனித்தனியா மருந்து சாப்பிடாதீங்க. காலையில எழுந்து பெண்கள் வந்துட்டு இப்போ வந்து கரிசலாங்கண்ணி டீ குடிங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி டீ குடிங்க. அதே மாதிரி உபசரக்கா இருக்கிற அன்னபேதி வந்து ரொம்ப நல்லது. அது வந்து பாஷான வகை கிடையாது, அது வைத்தியர்கிட்ட கேளுங்க. அது வந்து ரத்தத்தையும் கூட்டும், உடம்புல இருக்கிற கெட்டத்தை வெளியேற்றும். அற்புதமானது அன்னபேதி. அதை நீங்க வந்து அதோட சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி தனியா, மிளகு இதெல்லாம் போட்டு டீ சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். சிஸ்டுங்கெல்லாம் கரையும், உங்களுக்கு டைமுக்கு உங்களுக்கு மென்சஸ் இருக்கும், உடம்புல வந்து பிரச்சனை வராது, கை கால் அசதி வராது. இதெல்லாம் பண்ணுறப்ப குழந்தை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். சூப்பர்மா, சூப்பர். ஓகேம்மா, இப்போ அதுக்கு நீங்கள் ஏதாவது மருந்துகள் வச்சுருக்கீங்களா? அதான், இது சரியாக சாப்பிட முடியாத, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் அந்த ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியல, ஸ்ட்ரென்த்தாகவும் சொல்லவும் தலையாட்டுவாங்க, ஆனால் வீட்டில் போயிட்டு என்ன செய்கிறாங்களோ அதை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க. அது கண்டிப்பாக நிவாரணம் கிடையாது. ரொம்பவே உடம்புல கர்ப்பப்பையில் இருக்கிற சத்துக்கள், நீர் சத்தே போயிட்டு வறண்டுடும். வெறும் அது உள்ள வந்து சிஸ்டுக்கள் தான் ஃபுல்லாகும். அது உங்களுக்கு வந்து வாதம் தான் அதிகமாகும். அதனால உங்களுக்காக வந்து நான் சில மருந்துகளை ரெடி பண்ணி தயாரா வச்சிருக்கேன். கொடுத்துட்டு வரேன். இது என்னென்ன மருந்துகள் சொல்லுங்க. அதாவது ரத்த சோகையினால, கர்ப்பப்பை வளர்ச்சி இன்மையினால இருக்கிறவங்களுக்கு இது வந்து சப்போர்ட் டானிக். ஓகேமா, டானிக் பவுடர் இது. ஆமா, இதை வந்து அவங்க பால்ல கலந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10 நாள்ல ஹீமோகுளோபின் வந்து கூடும். இது வந்து அவங்க கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கும் கருமுட்டை உற்பத்தி இல்லைன்றாங்களே, அந்த கருமுட்டை உற்பத்திக்காகவும் இந்த சத்து பவுடர் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகேமா, சூப்பர். இதுமா ஆயில் என்னது? ஆமா, இது வந்து அவங்களுக்கு வந்துட்டு சிஸ்டுக்களை கரைக்கிறதுக்காக இதை வந்து அவங்க வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு. இது உள்ள எடுத்துக்கிறது? ஆமா ஆமா, உள்ள எடுத்துக்கிறது தான். இதை வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு காலையில மார்னிங்கு திரும்ப நைட் படுக்கிறப்ப சாப்பிட்டுட்டு வரப்ப வந்து உங்களுடைய கெட்ட கொழுப்புக்கள் வளர்த்த வந்து கர்ப்பப்பையில கரைச்சிடும். ஓகே, அருமை. இதுமா இது வந்து சூரணமாகும். அதாவது வந்து இது கருப்பை வளர்ச்சிக்கு. இது வந்து அவங்களுக்குள்ள வேற தைராய்டு இருக்கும் இல்ல அவங்களுக்கு கர்ப்பப்பையில இருக்கிறதெல்லாம் கரைக்கிறதுக்காக தான். இது எப்படி சாப்பிடணும்? அதையும் ஒரு ஸ்பூனு காலையில, ஒரு ஸ்பூனு ஈவினிங், ஒரு ஸ்பூனு சுடுதண்ணியில போட்டு குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 மாசத்துல சரியாகத்தான் இருக்குது. 3 மாசத்துக்கெல்லாம் எல்லாமே சரியாயிடுங்க. 3 மாசம் ரெகுலர் பண்ணீங்கன்னா கரு முட்டையும் வளரும், கர்ப்பப்பை பலப்படும், சிஸ்டுங்க கரைஞ்சிடும், குழந்தை நிற்கிறதுக்கு தயார் நிலையில அவங்க உடல் ஆரோக்கியமாயிடும். சூப்பர்மா, சூப்பர். இந்த குழந்தையின்மை ப்ராப்ளத்துக்காக நிறைய பேர் வந்து நிறைய இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இயற்கையான மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா வந்துட்டு அது ஒரு எந்த ஒரு பின்விளைவுகள் ஏற்படுத்தாது. எந்த இயற்கை மருந்துகள் வந்து நம்ம உடம்புக்கும் வந்துட்டு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். நிச்சயமா. சூப்பர்மா, சூப்பர். ஒரு நல்ல விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இவ்வளவு விஷயங்கள் எங்களோட. நன்றிமா. வணக்கம் சார். வணக்கங்க. ஏன்னா மேம் சொன்ன விஷயங்கள்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு குழந்தையின்மையில் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு நீங்களும் ஒரு அழகான குழந்தையை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.